குழந்தைக்கு தெரியும் மழை தர்றது யாரு? அல்லாஹ். ஷாவுல் பாஷாவே மழையை கேட்கலாம். நாவூர் தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய ஷாவுல் அமீத் பாதுஷா அவற்றை மழையை கேட்கிற ஒரு பாட்டு இருக்கா? அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா. ஐயான்ட்டாலே அங்க அல்லாஹ் இல்லன்னு வழங்கி எந்த ஐயாவையே கூப்பிடான்னு வழங்குதா? அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா. என் கஷ்டமெல்லாம் போகணும் அல்லாட தானே கேட்கணும். மக்கத்து காவிரி அல்லாட கேட்டாயா? அவர்கள் வைதா அஷியோகம் மோஜு கதுலல் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. பெரிய பெரிய அலைகள். அப்ப என்ன செய்வான் தெரியுமா? மக்கா காவிரி யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவே ரப்பேன்னு காப்பானாமா. யாரு? மக்கா காவிரின்னு சொல்றவன் எங்க கேட்பான்? அல்லாஹ்விடம் கையேந்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தாவுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், உளப்பூர்வமாக அல்லாஹ்வை அழைத்தார்கள். யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று. காப்பாற்றி அவர்கள் கரைக்கு வந்த பிறகு அல்லாஹ்வை மறந்து விட்டு சிலையிட்ட கையெல்லாம் ஓமா எஜஹல் பிஆயாத்தின இல்லா குல் ஹத்தாரிக்கபர், பெரும் துரோகி தானடா இப்படி செய்வன், அட துரோகி அப்படிங்கிறான். அப்ப இந்த மழை யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட கேட்கணும். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா, நீர் எங்கே எங்கே ஷாஹுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. நான் வாசல் கேட்கறான். என்ன பள்ளி வாசலுக்கு போக தர்கா வாசல வேண்டும், தர்காவை இடிச்சு தரமட்டமாக்கணும் நாங்களா சொல்றோம்? முஹம்மது நபி சொல்றாங்க. எங்களை கோவிக்க கூடாது. பார்த்தீர்களா சார் எவ்வளவு மோசமா? நாங்க பேசல. கபர முஸ்லிமர் இல்லா சபைத்தஹு, கபர்களை தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இணை வைத்தலை வேறு இருக்கக்கூடிய இஸ்லாம் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. இந்த இணை வைத்தலை வேறு இருப்பது என்பது வாயில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. அந்த வார்த்தையே, அது அர்த்தமே அதுதான். இணை வைத்தலை ஒழித்து கட்டக்கூடிய வார்த்தை தான் அது. இந்த வார்த்தை எல்லா முஸ்லிம்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். உலக முஸ்லிம்கள் 200 கோடிக்கு மேலாகிவிட்டது. 200 கோடி, சற்றக்குறை 700 கோடி மனிதர்களில் முஸ்லிம்கள் மட்டும் 200 கோடியை தாண்டி விட்டது. எல்லா முஸ்லிம்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லோரும் அதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதான் பாங்கல வருது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லாத முஸ்லிம்களே இல்லையே. அப்ப எல்லா முஸ்லிம்களும் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அந்த வார்த்தையின் கரு எந்த விஷயத்தை அதை சொல்லுகிறது, அதை ஏற்றுக்கொண்ட பிறகு, அதை ஒத்துக்கொண்ட பிறகு எப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் முஸ்லிம்கள் பல்வேறு கருத்துக்களில் குழம்பி போய் கிடக்கிறார்கள். இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தௌஹீத் ஜமாத் இது போன்ற கூட்டங்களை நடத்துகிறது. ஒவ்வொரு வார்த்தையில் குர்ஆன்ல பல்வேறு வார்த்தைகளில் அதை அந்த கருத்தை புரிந்து கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இதை ஒத்துக்கொள்ளாதவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த நபியிடத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் முகமது. அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மற்ற மதங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு விண்பண்ணி மேலோங்கி செல்லும், ஜெயிக்கும் அப்படிங்கிறான். அப்படி ஜெயிப்பது இணை வைக்கக்கூடியவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. உண்மையிலே அது யோசிச்சு பார்த்தா எரிச்சல் வரக்கூடாது, அப்படித்தான் வரும். எப்படி எரிச்சல் வரும்? அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்னா கோபம் வருமா வராதா? மற்றவனுக்கு கோபம் வர்றது நியாயம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வை தவிர ஒரு கடவுள் கொள்கைங்கிறத பல மதத்துல சொல்லத்தான் செய்யறான். இந்து மதத்திலையும் சொல்றாங்க, ஒப்பிலி அப்பன் அப்படி வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒப்பு இல்லாத அப்பன். அந்த கடவுளுக்கு ஒப்பாக யாரும் இல்லையாமா. முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை, ஒன்றை தவிர தெய்வம் இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள்.
எல்லா மதத்தவர்களும் ஏகத்துவத்தை சொல்றான். இஸ்லாம் தெள்ள தெளிவாக ரொம்ப துல்லியமாக சொல்லுகிறது. அது பற்றி இந்த இணை வைத்தல் பல்வேறு கோணங்கள்ல கிடக்கு. ஒண்ணு பேச முடியாது. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கள, மௌலூது ஏகப்பட்ட இணை வைத்தல் அதுல கிடக்கு. தர்கா ஏகப்பட்ட இணை வைத்தல், சலாத்து நாரியா இணை வைத்தல், தகடு தாயத்து இணை வைத்தல், தர்கா கூத்து இணை வைத்தல், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களை சொல்லி இப்படிதான் இணை வைத்தல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 வருஷம் இருக்கும், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கொள்கையை மக்கள் மத்தியில் நாம் சொல்லி வரும் பொழுது சிவவடிவேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ், ஒரு மாவட்ட நீதிபதி இஸ்லாத்திற்கு வந்தார். நான் அப்ப எனக்கு ஒரு 33 வயசு வைங்க, அவருக்கு அப்ப 55 வயசு. அவர் ஜட்ஜா இருந்தார், மாவட்ட நீதிபதியா. இந்த மதுரையில, திருநெல்வேலியில, தென்காசிலாம் இருந்திருக்காங்க, அவங்க இருந்திருக்காரு. அந்த மாவட்ட நீதிபதி நம்மளோடு சேர்ந்து பல கூட்டங்கள்ல கலந்திருக்கிறார், பல மேடைகள் நம்மளோட பேசியிருக்கிறார். இஸ்லாத்திற்கு வந்தார். அவரிடத்தில் நான் கேட்ட கேள்வியை நான் இப்ப உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். எதை பார்த்து நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள்? இஸ்லாத்தின் பால் உங்களை ஈர்த்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் சொன்னாரு, நல்ல ஒரு முக்கியமான கேள்விதான் போய், உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான் அப்படின்னாரு. அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் எதை சொன்னார்னா, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், இதுதான் என்னை இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு. உங்க தீன் உங்களுக்கு, எனது தீன் எனக்கு. இல்லையா? தீன்ங்கிற வார்த்தை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, தீனுல் இஸ்லாம், தீன் தீன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த வாசகம் அது. லக்கும் தீனுக்கும், உங்கள் தீன் உங்களுக்கு, எனது தீன் எனக்கு. இதாவே என்னை கவர்ந்தது அப்படின்னார். ஏனென்றால் இந்த வார்த்தையை ஒரு மனிதர் ஒத்துக்கொண்டால் உலகத்தில் எந்த சண்டையும் வராது. ஏண்டா சண்டை வருது? யாருக்கு உலக சண்டை வச்சுக்கிட்டு, இஸ்ரேல், பலஸ்தீன், காசா, ஈரான், உலகமே கொந்தளிச்சிருக்கிற சண்டைகள், போர்கள். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. உன் வழியில நீ நடந்துக்க, என் வழியில் நான் நடக்கிறேன். உன் வழியில் நான் குறுக்கிட மாட்டேன், என் வழியில் நீ குறுக்கிடாது என்ற கான்செப்டை ஒருவர் ஒத்துக்கொண்டால் சண்டை வராது. ஆனால் முஸ்லிம்களுக்கே கூட இது தெரியாது. இஸ்லாம்ல என்ன நினைக்கிறீங்க? பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இஸ்லாம்னா, இஸ்லாம் என்று சொன்னால் அவுலியாக்கள், இறை தூதர்கள், ஷேகுமார்கள், மகான்கள், இந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து உண்டு பண்ணது இஸ்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவுலியாக்கள் சேர்ந்து செஞ்சதுதான், உருவாக்குனது இஸ்லாம். அதே மாதிரி உமர், அபூபக்கர் போன்ற சஹாபாக்கள் சேர்ந்து உருவாக்குனது இஸ்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை என்பதை புரிஞ்சிட்டு அப்புறம் வாங்க நீங்க தௌஹீது ஷிர்க்னா என்னன்னு நீங்க பாருங்க. இன்ன தீன இன்டல்லாஹில் இஸ்லாம், தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் அப்படி சொல்லலாம்? உலகத்துல 1000 தீன் இருக்கும், தீன் தான் வழி. 1000 மதங்கள், 1000 தீன்கள், 1000 சமயங்கள், எத்தனை வகையான கட்சிகள், பல தீன்கள் உலகத்துல இருக்கு, ஜாதிகள், பல தீன்கள் இருக்கு உலகத்துல. அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான் ஏன் சொல்றான்? தீனை இயற்றியது மனிதர்கள் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. முகம்மது நபி கிடையாது, நபிமார்கள் கிடையாது, அவுலியாக்கள் கிடையாது. தீனை உருவாக்கியது யார்? திட்டமிட்டு அமைத்தது யார்? அதான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோமே, அது சொல்லாதது முஸ்லிம் இல்லையே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது நபியை ஒரு ஒத்துக்கொள்ள, அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்பதை ஒத்துக்கொண்டதோடு முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒத்துக்கணும். முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வலி இல்ல ஒத்துக்கிட்டாட ஒண்ணு இல்ல. கலைஞ்ச யோசிச்சுக்கிடுங்க. இந்த லோக்கல் அவுலியா இருக்காருல, தர்காவுல கபருக்குள்ள கிடக்காருல, இவரை ஒத்துக்கிட்டீங்களா? ஏன்ட கேட்டா எனக்கு தெரியாது. ஏன்றது நீங்க கேட்கறீங்க, இந்த அவுலியா எனக்கு தெரியாதியா, குடியா மொழி போச்சு. முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வலி இல்லாவா? தெரியாது.
இப்ராஹிம் சா ஏர்வாடி வலி இல்லாவா தெரியாது. இப்ராஹிம் நபி வலி இல்லாவா தெரியாதுன்னா முஸ்லீம் இல்ல. இப்ராஹிம் நபிக்கும் ஏர்வாடி இப்ராஹிம் சாக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஏர்வாடியில் அடங்கப்பட்டிருக்க இப்ராஹிம் இருக்கார்ல அவுலியா, அவரை ஒத்துக்கொள்ளாவிட்டால் ஒன்றுமில்லை. இப்ராஹிம் நபியை ஒத்துக்கொள்ளாவிட்டால் முஸ்லீம் இல்லை. எப்படி? வலியில்லாக்கள் ஒண்ணு, ரசூலுல்லாக்கள் ரெண்டே ரெண்டு தான். இறை தூதர்கள் ஒன்று, இன்னொன்று இறை நேசர்கள் ஒன்று. இறை தூதர்கள் யார், இறை நேசர் யார்? பெரும்பாலான முஸ்லிம் மக்களுக்கு தெரியாது. இறை தூதர்கள் என்பவர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இறை தூதர்கள். இறை நேசர்கள் என்பவர்கள் மனிதர்களின் கற்பனை, அவ்வளவுதான். மனசை நினைச்சிட்டு இருக்கான். முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி வலி இல்லா அப்படின்னு மனுஷன் தான் சொல்றான், அல்லாஹ்லாம் சொல்லல. ஏர்வாடி இப்ராஹிம் ஷா வலி இல்லா, நாகூர் ஷாவுல் பாட்ஷா வலி இல்லா சொல்றது யாரு? மனுஷன். இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹ் சொல்றது அல்லாஹ், முகமது நபி ரசூலுல்லாஹ் சொல்றது அல்லாஹ். அப்ப இறை தூதர் என்று சொன்னால் அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் இறை தூதர்கள். இதுக்கு சில விஷயத்தை நான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் போதிக்கும் பொழுது இக்ரா பிஸ்மில்லாஹ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஓதுவீராக அப்படி ஜிப்ரீல் சொன்னார், ரசூலுல்லாஹ் சொல்லி மக்களை இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? கொஞ்ச காலம் கழிச்சு, மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், முஹம்மதே வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது. எப்படி வாசகம்னு பாத்துக்கிடுங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு. வேதம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்றே தெரியாது. நம்மளுக்காக ஈமான் என்னன்னு தெரியும். 7 வயசுல மக்தபில் சொல்லி தருவாங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வை நம்புகிறோம், ஈமான் கொள்கிறோம் அப்படி சொல்லிடுறோமே. 7 வயசுல சொல்லிருப்போம் நாம. ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு வரைக்கும் ஈமான் தான் தெரியாது. நம்ம சொல்றோம், குர்ஆன் சொல்லுது மா ததீமல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது நபியே, ஈமான் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது. ஈமான் என்ன, இஸ்லாம் என்ன, ஸலவாத்னா என்ன, திக்ர்னா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதுங்கறான்ல. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த முஹம்மது நபி இஸ்லாத்தை உண்டு பண்ணவில்லை என்று பொருள். தெரியாத ஒவ்வொன்றாக நாம் தான் சொல்லி தந்தோம்னு சொல்ல வர்றோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, வார்த்தை வார்த்தையாக, சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் தான் ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, வேதம்னா என்ன நான் தான் சொல்லி தந்தேன். பச்சையா குர்ஆன்ல இருக்கா? தேடியெல்லாம் பார்க்க வேணாம், அந்த வசனமே அப்படி இருக்கு. மக்காவில் வாழ்ந்தவர்கள், மக்கத்து காபிர்கள், காபிர்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மக்காவில் வாழ்ந்தவர்கள் என்ன செய்யாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போய், முஹம்மது நீ நிறைய இஸ்லாத்தை பத்தி சொல்ற, நிறைய குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிட்டு வர்ற, அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புறான்னு நீ சொல்ற, ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, நீ சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம். அவன் சொல்றான் அப்படி, இப்படிலாம் குர்ஆன்ல இருக்கு. ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், வேறு குர்ஆனை கொண்டு வா. அவனுக்கு பிடிக்கல, குர்ஆன் பிடிக்கல. ஏன்? அவனுடைய கொள்கையெல்லாம் சாவுமடியில் அடிக்குது. அவன் என்ன செய்யலாம்? கண்டதை கடவுள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கண்ட நம்பிக்கையெல்லாம் இருந்துச்ச. சொல்ல போனால் மரம் இருக்குல்லங்க, மரம், ஜண்டா கொடி மரங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜண்டா கொடி இங்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜண்டா கொடினா என்ன? கொடி எடுப்பாங்க, யானையில வச்சு கொடி, யானை கூட்டம், யானை குதிரை போயிட்டு கொடியை தீடுவாங்க. எங்க ஏரியாவில் உண்டு, பொட்டல்புதூர்னு ஒரு ஊர் இருக்கு தென்காசி மாவட்டத்துல, எங்க ஊர் பக்கத்துல. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால அங்க ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானை பேரு மைதி பிச்சை. யானை பேர் மைதி பிச்சை. அவன் யானைக்கெல்லாம் பேர் வச்சிருக்கான். அந்த மைதி பிச்சை யானை செத்து போச்சு, மூத்தா போச்சு. அப்ப உள்ள பத்திரிகை, தேவி பத்திரிகை ஒண்ணு வந்துச்சு, அப்போ வார பத்திரிகை. அந்த பத்திரிகையில் இருந்தான், மைதி பிச்சை யானை இறந்து விட்டது பொட்டல்புதூரில். அப்படி இறந்து போன நேரத்தில் இந்துக்கள் எல்லாம் பகவானே என்றும், கிறிஸ்தவர்கள் இயேசுவே என்றும், முஸ்லிம்கள் அல்லாவே என்றும் கதறி எழுதார்கள். எதுக்கு? மைதி பிச்சை யானை செத்ததுக்கு. அது தர்கா யானை. அது ஏன் அப்படி எழுதுறான்?
ஒரு தர்காவில் நிற்கக்கூடிய யானையே பறக்கத்தானு நினைக்கிறான். அது தெரியுமா? தர்காவில் நின்று அங்கே வளர்ந்துச்சு வைங்க, அந்த யானை ரோட்ல போச்சுன்னா இப்ப அவ்வளவு இல்ல, நம்முடைய பிரச்சாரத்து மூலமா வைக்கப்பட ஆரம்பிச்சாருங்க. அந்த நேரத்தில் அந்த மாதிரி யானை தெருவுக்கு வருமா? எதுக்கு வரும்? ரோட்டுக்கு பிச்சை எடுக்க வரும் தர்கா யானை. அப்படி வரும், எங்க தெருக்கள் எல்லாம் வரும். வெக்கம் கட்டு வரும். யானை லத்தி இருக்கல, லத்தி டூ பார்த்து யானை தூ பார்த்து போடும். நாங்கள்லாம் அதுல போய் மிதிப்போம். எங்க அம்மா மாதிரி போய் மிதிச்சுட்டு வா அப்படிம்பாங்க. ஏன்? யானை லத்தியில பறக்கத்துன்னு நினைக்கான். ஏன் தர்கா யானை இல்ல, எங்க உடனே விட்டா பாருங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. 50 வயசு ஆளுக்கு வேணா தெரியலாம், ஒரு 60-70 வயசு ஆளு கேட்டு பாருங்களேன். உங்க அம்மா மாட்ட உங்க பாட்டி பாட்ட கேட்டு பாருங்க. யானை லத்தியில மிதிப்பா. எதுக்கு யானை லத்தி? சம்பந்தமே இருக்கா? யானை லத்தியில மிதிச்சா முடி கருகருன்னு வளருமா. இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அப்ப சொட்டா இருக்கவங்க யானை லத்தியில மிதிக்க வேண்டியதுதான். எப்படிலாம் விலகி வச்சிருக்கான் பாருங்க. இந்த யானை லத்தியில மிதிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், தெருவுல போகும், யானையில கொடி வரும். இப்ப இதெல்லாம் வருதுன்னா எனக்கு தெரியாது. கொடி ஜண்டா கொடி மரம்ங்கிறானா இல்லையா? தர்கா மரங்கள் எல்லாம் கொண்டு நட்டான்ல கொடிய, அப்படி கொடி போகும். அந்த யானைக்கு முன்னால மூழ்தோயில் போடுவாங்க. யானைக்கு முன்னால யா நபி, யா நபினா அந்த யானை இல்ல, இது யா நபி. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் 20 ரூபாய் போவாங்க யானைக்கு முன்னால. அப்போ இந்த யானவி சலாம் அலைக்கின்றது என்னது? பல கோணத்தை பேச வேண்டியிருக்கு. 3/4 மணி நேரத்தெல்லாம் பேச முடியாது. முடிஞ்ச அளவு நான் பேசுறேன். இப்ப கூட ஒரு ஆள் ஒரு சகோதரர் சொன்னாரு, இப்போ லேட்டஸ்ட் பாட்டுல எடுங்க நான் போகுது. எனக்கு தெரியாத ஒரு 20-15 வருஷம் முந்தைய இருக்கட்டா. இன்ன பைத்தனந்த சாக்கினூஹு சாக்கினூஹு லைஸ முஹ்தாஜன் நீல சூருஜி. அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்த ரொட்டியும் உண்டு. மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா. டியூன் தான். இந்த டியூன்னா ராகம் சந்தம் மெட்டுன்னு சொல்லுவாங்கல்லங்க. மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைபிக கை على حبيبك خير الخلق كلهم آمن تذكر جيران بذي سلام உன் பேர் சொல்ல ஆசைதான் வருது இல்ல. மோருதுங்கிறது குப்பன் மலகிறது சினிமா பாட்டில் எடுத்து விடுறேன். எல்லா டியூனும் ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கிறது. ராகம் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் உருது பேசுறவங்க நிறைய இருப்பீங்க. அவங்களுக்கு விளங்குறதுக்காக ஒரு பாட்டு எடுக்கட்டா. मांग के साथ तुम्हारा मैंने मांग लिया. எனக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா இது ஒரு ஹிந்தி பாட்டு. இது मांग के साथ तुम्हारा मैंने मांग लिया संसार सल्लु बिना बेती मामी मामी अला शफीअल अनामी दिल मिला दिलदार मिला ओ ओ ओ ऐसा में कोई यार मिला इन बैतन. இதென்ன பாட்டு? மாங்க के साथ तुम्हारा. அதுல இருந்து நான் ஒரு சுட்ட பாட்டு. दीन गोडी नाट्य देवाय आता है चंद्रमा रात आदि रह न जाए तेरी मेरे बात आदि मुलाकात आदि आता है चंद्रमा. வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர் கோலம் கண்டு நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவு கூசாமல் நிலை மாறி ஏசலாமா தீனோரே நியாயமா மௌலாய சல்லி வஸல்லிம். அது ஒரு இதுக்கு மேல ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு வந்துடுறேன். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும்,
யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். எல்லாம் இயேசுவே நமக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை தரும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லா பாட்டுக்கும் வருங்க. என்னென்ன பாட்டு இருக்கு, அது இந்து மதத்தை சொல்லக்கூடிய பாட்டா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதத்தை சொல்லக்கூடிய பாட்டா இருந்தாலும் சரி. இன்னபை தன்னந்த சாக்கினோஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி. ஜெயலலிதாவும் கேஆர்வியும் படிச்சுட்டு வருவாங்க அந்த பாட்டை. நான் சின்ன வயசுல சினிமாவெல்லாம் பார்த்திருக்கேன். சிறுக்கை செய்யும்போது சினிமா மாத்திரம் இன்னபை தன்னந்த சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜுஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யத்தின்னாசு பில் ஹுஜஜி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா. வந்தா எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த பாடல்கள் இபாதத்தாக வணக்கமாக அமலாக இருக்க முடியுமா? ரொம்ப டீப்பால போவேண்டாம், அதுக்கெல்லாம் டைம் பத்தாது. பாட்டு இருக்கிற பாட்டு அடை தொழுகை ஒரு வணக்கம் அமல், நோன்பு ஒரு வணக்கம் அமல், திக்ர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதெல்லாம் திக்ர் அமல் நன்மை. பாட்டாட நன்மையா இருக்கும்? பாட்டு நன்மையா இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. சொல்ல போனால் இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. வேதத்தை சொல்லிக் கொடுத்தேன், ஈமான சொல்லிக் கொடுத்தேன், இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தேன், பாட்டை சொல்லிக் கொடுக்கல. இருக்கு குர்ஆன்ல. இவர் சொல்லக்கூடிய வாசகம் யாரு? முகமது நபி. இந்த முகமது அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் இவருடைய சொல் கவிஞனின் சொல் அல்ல, பாடகரின் சொல் அல்ல. குர்ஆன்ல இருக்கு. இது எலும்பு எங்கேயோ சொல்ற நினைக்காதீங்க. குல் வல்லாஹ் அஹத் எப்படி குர்ஆன்ல இருக்கு, குல் அஊது பிரபில் ஃபலக் குர்ஆன்ல இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குர்ஆன்ல இருக்குல்ல, அதுபோல வமா ஹுவ பிகௌலி ஷாயிர். இவர் சொல்லக்கூடிய சொல் யார் சொல்றது? முஹம்மது நபி சொல்றான். அல்லாஹ் இந்த முஹம்மது சொல்லக்கூடிய சொல் கவிஞனின் சொல் அல்ல. வலா பிகௌலி காஹின், ஜோசியக்காரன் சொல் அல்ல. வமா ஹுவ பிகௌலி ஷைத்தான், ஷைத்தானுடைய சொல்லும் அல்ல. போ, கவிஞன் சொல்லு, ஜோசியன் சொல்லு, ஷைத்தான் சொல்லு, மூணு ஒண்ணுதான். எவ்வளவு காட்டமான வாசகம் இது. ஒரு கவிஞன் சொன்னா என்ன, ஜோசியக்காரன் சொன்னா என்ன, ஷைத்தான் சொன்னா என்ன? கவிஞனும் ஷைத்தான், ஜோசியக்காரன் ஷைத்தான். கவிஞன் ஷைத்தான்னால கவிதை அவர் சொல்லிக் கொடுக்கல. அப்படி சொல்றாங்க குர்ஆன்ல. எவ்வளவு எஃபெக்டான வாசகம் இது. இன்னொன்னு கவனிச்சுக்கணும். அப்போ பாட்டு இஸ்லாத்துல கூடாதா? பாட்டில் நல்ல அர்த்தங்கள் இருந்தால் இஸ்லாத்தில் கூடும். இஸ்லாமிய சட்டம் கிடையாது, அதை விளங்கணும் நீங்க. இஸ்லாமிய சட்டம் கிடையாதுன்னா, கருத்துள்ள பாடலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் பாடி கேட்டிருக்கிறார். நல்ல கருத்துள்ள பாடலை. சொல்ல போனால் ஒரு யூதரின் பாடலை நபிகள் பெருமானார் பாராட்டினார். அதை ஓத மாட்டான். அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலா. அருமையான கவிதை இது. கவிதை பாட்டு. ரசூலுல்லாஹ்க்கு பாட தெரியாது, ரசூலுல்லாஹ் கவிதை தெரியாது. ஆனா ஒரு யூதன் ஒரு கவிதையை சொல்றான். என்ன கவிதை? அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலா. அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை தவிர எல்லாம் அழிந்து போகும். யூதன் அல்லாஹ் ஒத்துக்கிட்டான், ரசூலுல்லாஹ் தான் ஒத்துக்கல. ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒத்துக்கல, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒத்துக்கிட்டான். யார ஒத்துக்கல? ரசூலுல்லாஹ் ஒத்துக்கல. அவன் படிக்கிறான் அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலா, அல்லாஹ்வை தவிர எல்லாம் அழிந்து போகும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். சூரத் ரஹ்மான். அல்லாஹ்வை தவிர எல்லாம் அழிந்து போகும், அல்லாஹ் மட்டும் பாக்கி இருப்பான். இருக்க குர்ஆனுக்கு ஒத்து வரக்கூடிய கவிதையை நபிகள் பெருமானார் கேட்டு ரசித்தார்கள். அதே சமயத்தில் இதை பாடிக்கொண்டு திரியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. ஊருடா அது மாதிரி நல்ல கருத்தா. இந்த மழை பெய்யுது, சூரதா மழையை தர்றது யாரு? எல்லாரும் அல்லாஹ் எல்லாரும் சொல்லுவாங்க. முஸ்லிமா இருக்கக்கூடிய எல்லாம் யார்கிட்ட கேளுங்க, 10 வயசு பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, மழையை தர்றது யாரு? அல்லாஹ். என்ன கேள்விட்டுருவாங்க. நம்ம மட்டுமா அப்படி சொல்றோம்? வலையின் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து மழையை இறக்குபவர் யார் என்று நபியை மக்கத்து காவிரி இடத்திலே கேளுகிறாங்க. அபூஜஹல் போய் கேளுன்னு அர்த்தம். மக்காவில் வாழ்ந்தாங்களே, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிறாங்க காவிரி, அபூஜஹல் குரூப், அவங்கள்ட்ட போய் நபியை நீர் கேளும்,
வானங்கள் இருந்து மழையை தருபவன் யார் என்று கேள். யார மழை பெய்ய வைக்கிறா அப்படி அபுஜஹல் கேட்டா இல்ல யக்கூலுன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்வார். நம்ம மட்டுமா சொல்றோம்? மக்கத்து காபிர் சொல்லியிருக்கான். அப்ப அல்லாஹ் தானே மழையை தர்றான். மழையை தர்ற மாதிரி ஒரு பாட்டு படி கேட்டா, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. தப்பா ரைட்டா? ரைட். ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. ரசிச்சுக்குங்க. மியூசிக் இல்லாம யாராவது படிச்சா கேட்டு ரசிச்சுங்க. அப்ப சின்ன குழந்தைக்கு கூட மழையை தருவோம் யார்? அல்லான்னு தெரியும். ஆனா ஒரு பாட்டுல, இந்த பாட்டுல எதுக்கு நான் தமிழ சொல்றேன்னா, இதே மாதிரி குப்பை அரபில முட்டா போயிருக்க மாட்டானா? தமிழ்ல கிறுக்கு கவிஞர் இருந்த மாதிரி அரபில கிறுக்கு கவிஞர் நிறைய இருந்தான். அதனாலதான் இந்த முகமது சொல்றது கவிதை அல்லன்னு. கவிஞர்கள் மூடர்கள் சொல்றான். கவிஞர்களை பின்பற்றவர்கள் முட்டாள்கள் குர்ஆன்ல இருக்கு. கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். சூரத்து ஷுஆரா கவிஞர்களே ஒரு சூரா குர்ஆன்ல இருக்கு. பாருங்க, வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்களே, மக்களே, கவிஞர்களே குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு. பாருங்க, சூரத் யாசீன் எடுத்து பாருங்க. இந்த முகமது நபிக்கு நாம் கவிதையை சொல்லிக் கொடுக்கவில்லைங்கிறான். கவிதையை சொல்லிக் கொடுக்கவில்லை. அது அவருக்கு தேவையும் இல்லை. குழந்தைக்கு தெரியும். மழை தர்றது யாரு? அல்லாஹ். ஒரு பாட்டுல ஷாலவி பாஷாவும் மழையை கேட்கலாம். எந்த ஷாலவி பாஷா? நாகூர் தர்கா இருக்குல்ல, நாகூர் தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய ஷாவுல் அமீத் பாதுஷா, அவற்றை மழையை கேட்கிற ஒரு பாட்டு இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னா வரும், எல்லாம் தெரியும். எப்படின்னு பாருங்க அந்த பாட்டை. அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா. ஐயான்ட்டாலே அங்க அல்லா இல்லன்னு வழங்கி, எந்த ஐயாவையே கூப்பிடான்னு வழங்குதா பாட்டுல? அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா. என் கஷ்டமெல்லாம் போகணும், அல்லாட தானே கேட்கணும். மக்கத்து காவிரி அல்லாட கேட்டாயா? அவர்கள் வைதா ஹஷியஹும் மௌஜுக துலல் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. படு பயங்கரமான மலைகளை போன்ற அலைகள் வரும். எதுல? கடல்ல. பாய்மர கப்பல்ல போவான் மக்கா காவிரி. இப்ப உள்ள பெரிய பெரிய பயங்கரமான கப்பலே அடிச்சு தள்ளுற அலை, அந்த காலத்துல பாய்மர கப்பல் தான் இருந்திருக்கும். இப்ப என்ன, 10 விமானங்கள் இறங்கக்கூடிய அளவு கப்பல் வந்துருச்சு. கப்பல்ல விமானம் இறங்கும், ஓடுதலாம் இருக்கும். அவ்வளவு பெரிய கப்பலே அடிச்சு தோட்டத்துல டைட்டானிக் கப்பல முடிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க 20 வருஷத்துக்கு முன்னால. பாய்மர கப்பல்ல போவான் மக்கத்து காவிர்கள். இத வணிகத்துக்காக போவானுவோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒய்தா ஹஷியஹும் மௌஜுக துலல், மலைகளை போன்ற அலைகள். சாதாரண சுனாமி இருக்குல்லங்க, சுனாமியாவது கடல் கரையில தான் அடிச்சு. கடலின் ஓரங்கள்ல சுனாமி அடிச்சது எங்க? கரையில தான் அடிச்சது. எது சுனாமி? ஆனா கடலின் ஆழத்தில் அடிக்கக்கூடிய அலைகளுக்கு தான் முகடல் போல வருமா. மின்கொல்லி மக்கா, நாலாபுரத்தில் இருந்து வரும் பெரிய பெரிய அலைகள். அப்ப என்ன செய்வான் தெரியுமா? மக்கா காவிரி, யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவே ரப்பேன்னு காப்பானாமா. யாரு? மக்கா காவிரின்னு சொல்றவன் எங்க கேட்பான்? அல்லாஹ்விடம் கையேந்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம அல்லாஹ்ட கேட்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ் சொல்றான், இவன் அல்லாஹ்ட கேட்டான். தாவுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், உளப்பூர்வமாக அல்லாஹ்வை அழைத்தார்கள், யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று. காப்பாற்றிய பிறகு அவர்கள் கரைக்கு வந்த பிறகு அல்லாஹை மறந்துவிட்டு சிலைட்ட கையெல்லாம் பெரும் துரோகி தான் இப்படி செய்வன், துரோகி அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து ஒன்று அல்லாஹ் காப்பாத்திருக்கான். போய் கரைக்கு வந்து ஒரு தலைவலிக்கு இதுல போய் நிற்பியா? இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அப்ப இந்த மழை யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட கேட்கணும். அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா. நீர் எங்கே எங்கே ஷாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. நான் ஒரு வாசல் கேட்கறான். என்ன பள்ளி வாசலுக்கு போ, தர்கா வாசல வேண்டும், தர்காவை இடிச்சு தரமட்டமாக்கணும் நாங்களா சொல்றோம்? முஹம்மது நபி சொல்றாங்க, எங்களை கோவிக்க கூடாது. பார்த்தீர்களா சார் எவ்வளவு மோசமா? நாங்க பேசல. கபரம் முஸ்லிமன் இல்லா சபைத்தஹு, கபர்களை தரைமட்டமாக்க விடாதீர்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அதே வாசகத்தை அலி அவர்கள் சொன்னார் தன்னுடைய ஆட்சியில.
எதற்காக என்னை நபிகளார் அனுப்பினார்களோ அதற்காக உண்மை அனுப்புகிறேன். போரும், ஒரு கபரை விடாத. இஸ்லாமிய ஆட்சியிலே கபர் வந்துருச்சு, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. எங்கோட விடும் இந்த தர்காவை அடிச்சு நொறுக்காட்டா இன்னைக்கு நடக்கிற கூத்து இருக்க, சந்தனக்கூடு, யானை, கொடிமரம், போயும் அறிவு இருக்குல்லங்க, அசிங்கத்தை எல்லாம் பறக்கத்தில் நினைக்கான். எப்படின்னு சொல்லட்டா, இந்த யானைகள் வரும், நல்ல இந்த யானை எல்லாம் கொடியை ஏற்றி முடிச்சுட்டு திருப்பி தெருவுக்கு வரும். வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஒரு வீடா பிச்சை. அந்த நேரத்தில் 5 ரூபா 10 ரூபா போடுவாங்க. அந்த நேரத்தில் எங்க தாய்மார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்பொழுது நம்ம முகத்தை கொண்டு போய் யானை துதிக்கை முன்னால காட்டுவாங்க. அந்த யானை துதிக்கை கொண்டு பாகம் தண்ணியை ஊற்றுவான், புளிச்சு அடிக்கும். அதுக்கு 5 ரூபா 10 ரூபா ஆனாங்க. 1 வயசு குழந்தை தூக்கிடுவாங்க, தம்பி இது கொஞ்சம் அடிச்சு விடும், ஒரு 5 ரூபா தர்றேன். யானை துதிக்கைக்குள்ள தண்ணி போய் வெளியே வந்தா பறக்கத்துனா அறிவு இருந்தா அப்படி செய்வானா? யானை துதிக்கிறது வெளியே என்ன வரும்? மூக்கு சளி தான் வரும். மூக்கு சளி தாங்க அதுல இருக்கும். இதை போய் பறக்கத்துன்னு நினைக்கான ஈமாரி இப்படி அடகு வைப்பான். அந்த அளவுக்கு இந்த தர்காக்கு கொண்டு விட்டு ஆச்சு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வந்து என்ன சொல்றான்? ஏத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா, முகமதே வேறு குர்ஆனை கொண்டு வா என்றான். யாரு? மக்காவில் வாழ்ந்த காவிர்கள் வேறு குர்ஆனை கொண்டு வா. அவன் பத்தில் இந்த வசனத்துல எல்லாம் கவனிச்சு வச்சுக்கிறேன். வேறு குர்ஆனை கொண்டு வா அல்லது வேற மாற்றி கொடு, இந்த குர்ஆன் வேண்டாம் அப்படின்னு மக்களுக்கு அப்படி சொன்னாங்க. அவன் கொள்கையை தவிடுபடியாக்குத. நம்ம கூட எதுக்குறான்? தர்காவை இடிக்கணும்னு சொல்றேன். நாங்க சொல்லல, தௌஹீத் ஜமாத் சொல்லல, நபிகளார் சொன்ன. தர்காவை அடிச்சு நொறுக்க நம்ம சொல்றோம். இந்த ஆலிம் சௌரால் கேட்கான், தர்காவில் போய் அந்த கபர்ல பூ போடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? பூ தர்காவுல சந்தனம் பூசக்கூடாதுன்னு சொன்னாலா? சொல்லல. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பூ போடக்கூடாதுன்னு சொல்லல, சந்தனம் பூசக்கூடாதுன்னு சொல்லல, சந்தன கூடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, உருஸ் எடுக்க சொல்லல. எல்லாத்தையும் சொல்ற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. என்ன? தரமட்டமாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூ போடாதுன்னு தரையோட இடிச்சு இருக்குன்னா, இந்த பில்டிங்கை இடிச்சு தள்ளு, பில்டிங்கை இடிச்சு தள்ளுவோம். பெயிண்ட் அடிக்க கூடாதுன்னு சொன்னேன் கூட. முட்டா பையில இடிச்சு தள்ளுறது எங்கடா பெயிண்ட் அடிக்கணும்? அறிவில்ல. ஒரு வார்த்தை எதை சொல்கிறதோ அந்த வார்த்தை எதையெல்லாம் எடுக்கும். உதாரணமாக பஸ்ல போறீங்க அப்படின்னா ஈஸியா விளங்கும். பஸ்ல போகும்பொழுது கரம் சிரம் புறம் நீட்டாதேன்னு போட்டிருப்பாங்களா? கைகளையும் தலையையும் வெளியே நீட்டாதே பஸ்ல போட்டிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அப்படி நீட்டா உனக்கு தான் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும், கை கால் ஒடிஞ்சிடும், கை தலையை நீட்டி எட்டி பார்க்காதன்னு அர்த்தம். ஒரு என்ன செய்யறான்? கையை நீட்டக்கூடாது, தலையை நீட்டக்கூடாது, காலை நீட்டுறான். அந்த அறிவற்ற காலை நீட்டக்கூடாதுன்னு போட்டா இருக்க, நீட்டி சாவுல அப்படின்னு. கையையும் தலையை நீட்டக்கூடாது, காலை நீட்டாமா நீட்டலாமா? இதுக்கு அர்த்தமே அதுதான்டா. கையை நீட்டாத அப்படின்னா என்ன? காலை நீட்டாதன்னு அர்த்தம். எச்சில் துப்பாத அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கு போவாதுன்னு அர்த்தம். ஒண்ணுக்கு போக கூடாதுன்னு போட்டா இருக்கு. அறிவு இருக்கா? என்ன ஒரு கேள்வி இது. இந்த ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா எச்சில் துப்பாதீன்னு போட்டிருக்கோம். ஒரு கூடைய வச்சு இங்கே எச்சில் துப்போன்னு போட்டிருக்கோம். பாத்திருக்கீங்களா? எச்சில் துப்பாதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கண்ட இடத்துல துப்பிடாதுன்னு அர்த்தம். இங்க எச்சில் துப்போம்னா இங்கதான் துப்புன்னு அதுக்கு அர்த்தம். எச்சி வந்தா இங்க துப்பு. அக்கா போற வர்றேன்னா நீ எச்சி துப்பியா துப்பிட்டு போ, அதுல பாத்தியாவா பாத்தியான்னு சொல்றதுக்கு விளங்கிட்டான். நபிகள் நாயகம் கபரை தரைமட்டமாக்கிட்டாங்களே. நானா சொல்றேன் இத? கபருங்கிறது என்னது? தர்காங்கிறது இஸ்லாத்துல அப்படி வார்த்தையே கிடையாது. சொல்ல போனா தர்கான்னு சொல்றாங்களாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயாவது தர்கான்னு காட்டிருக்க பாப்பா அலிம்சாங்களே கிடையாது. கபரை சமாதி எத்தனை தர்கான்னு சொல்லிட்டாலேனா? தர்காவை தர்கானா கபரு, கபர்னா தரைமட்டமாக்கணுங்கிற ஹதீஸ் வழக்கத்துல தர்கா தரான்னு சொல்லிட்டோம். இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தை இருக்கிறது. இப்ப நான் மேட்ட சொல்லி முடிச்சிடறேன். வேறு குர்ஆனை கொண்டு வந்தால சேஞ்ச் பண்ணித்தானால. ஏன்? அவனுடைய கருத்தை இஸ்லாம் அழித்து இருக்கிறது. அவன் கருத்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஜெண்டா கொடி மரம் சொன்னா, நபிகளார் காலத்தில் சில காவிர்கள் அவங்க ஏரியாவுல தாத்து அன்வாத்துன்னு ஒரு மரம், கொடி மரம் இருக்குல்லங்க, கொடி மரம், அது மாதிரி ஒரு மரம், நம்ம வாதமுடைக்கா மரம், பூவரச மரம் நம்ம சொல்றோமே, இது மாதிரி அன்றைய காலத்தில் அந்த ஏரியா இந்த மரத்துக்கு பேரு தாத்து அன்வாத் அப்படின்னு ஒரு மரம். அந்த மரத்து மேல ஒரு பக்தி வச்சான். கொடிக்கலையில பக்தி வைக்கிற மாதிரி, யானை துதிக்கையில பக்தி வைக்கிற மாதிரி,
தர்கால இருந்த பூவை எடுத்து வச்ச பிறகு அஜ்மீர்ல இருந்து பழம் வருது. அஜ்மீர்ல இருந்து இங்க வந்து சேர 2 நாள் ஆகும்ல ட்ரெயின்ல. அந்த பழம் அழுகி போய் நாரி போய் இருக்கும். நாரி போன பழத்தை எனக்கு கொஞ்சம் தான் சம்சோகன தனி மாதிரி கேட்கறான். சம்சோகன தனி பறக்கத்துன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பழத்தை வைக்க பறக்கத்துன்னு நினைச்சிட்டு அது மாதிரி நினைக்கிறான் இல்லையா? அஜ்மீர் அது மாதிரி இந்த கொடி மரங்களை எல்லாம் பறக்கத்துன்னு நினைச்சான். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, இஜஅல்னா லாத்தன்வாத்தின் கமாலஹும் லாத்தன்வா. யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏகத்துவத்தை நிலைநிறுத்தி மூட நம்பிக்கையை ஒழுத்தி கட்டி இணை வைத்து அடிச்சு நொறுக்கின பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இஜஅல்னா லாத்தன்வாத்தின் கமாலஹும் லாத்தன்வா. யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு தாத்தன்வாத்னு ஒரு மரம் இருக்கு, முஸ்லிம்களுக்கு ஒரு மரத்தை இது மாதிரி செஞ்சுதாங்க நட்டிதாங்க. அப்படின்னா என்ன? அந்த தாத்தன்வாத் மரத்துலதான் மக்கத்து காவிர்கள் வெளியூர் போறதா இருந்தா தங்களுடைய வாழ் இருக்குல்ல, வாழு அதுல தொங்க விடுவாங்க. தங்களுடைய துணி இருக்குல்ல, வியாபாரம் கொடுவ துணி அதுல தொங்க விடுவாங்க. கொஞ்ச நேரம் அது கீழே உட்கார்ந்துட்டு போவாங்க. காரணம் என்ன? அது உட்கார்ந்துட்டு போலாம், போன காரியம் நல்லா நடக்கும் நம்பிக்கை. இவ்வளவுதான். மரத்தை கும்பிட்டுல, அவன் மரத்தையா கும்பிடல, அந்த மரத்துக்களை உட்கார்ந்தா ஒரு நிம்மதி. சொல்றான்ல, நாகூர் தர்கா போயிட்டு வந்தா நிம்மதி. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றான், அங்க வராத நிம்மதி எங்க வருது? நாகூர் தர்காவில். அப்பாடா நாகூர் தர்கா போயிட்டு வர அவ்வளவு சொல்றான். அந்த மாதிரி அந்த மரத்தின் மீது உட்கார்ந்துட்டு போனா பறக்கத்துல நினைச்சால. இதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் யாரும் சொல்ல, அவங்களுக்கு அப்படி மரம் இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு மரம் தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய கேள்வி மடத்தனமாக இருக்கிறது. ஏன்? மூசா நபி இடத்தில் அந்த கூட்டம் மூசா நபியை நம்பி வந்த முஸ்லிம்கள் எப்படி வந்தாலும் உங்களுக்கு தெரியும். பயங்கரமான போட்டி நடக்கு. போட்டினா என்ன? அவர்கள் திறமையான சூரியக்காரர்களாக இருந்தார்கள். மூசா நபி சூரியத்தில் தோத்து மூசா நபி ஏற்றுக்கொண்டு ரப்பி மூசா வஹாரூன், மூசா சொல்லக்கூடிய அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு வந்தாச்சு. வந்துட்டு காளை மாட்டின் கன்றின் சிலையை பார்க்கிறார்கள். காளை மாட்டின் கன்று சிலை இருக்குல்லங்க, ஆங்காங்கே இந்த நந்தி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பழக்கம் அன்றைய காலத்துல இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு மூசா நபியுடைய கூட்டம் என்ன கேட்டுன்னா, இஜஅல்னா இலாஹன் கமாலஹும் ஆலியா. மூசா நபியே, இவர்களுக்கு இப்படி ஒரு சிலை இருப்பது போல எங்களுக்கு ஒரு சிலை தாருங்களே. மடையர்களைங்கிறாங்க, ஜாஹிலும் முட்டாள்களை. நீங்க எந்த கொள்கையிலிருந்து நீங்கி திரிந்து அந்த கொள்கை வேண்டாம் என்று உதறிவிட்டு ஏகத்துவ கொள்கைக்கு வந்த பிறகு மீண்டுமா பழைய நிலைக்கு போறீங்க என்று மூசா நபி கர்ஜித்தார். அதே கர்ஜனை நபிகள் பெருமானார். அவங்க கேட்ட மாதிரி கேட்கறீங்களே, எங்க கொண்டு விட்டுரும். அப்படியே ஒரு மதத்திலிருந்து சரியில்லைன்னு வந்து திருப்பி அங்க போற மாதிரியா இருக்கும். எப்பேற்பட்ட கொள்கையை நான் கொண்டு வந்திருக்கேன், அதனாலதான் எப்படி கேட்கிறேன். வேறு பேரத்தை கொண்டா இந்த குரானை மாற்றித்தா அப்படி கேட்கிறான் பாருங்க. மக்கத்து காவிர ஏன் சிறுக்கெல்லாம் வேணுங்கிறான். அவன் புத்தி அப்படி போகுது. தாயத்து வேணுங்கிறான். என்னதே தௌஹீத பேசினா தலைவலின்னா தலைவலிக்கும். சரிங்க வாயேன், நான் ஒரு பேப்பர்ல ஒரு சூறா எழுதி தர்றேன், அது கரைச்சி கூடி சரியாகும் தேங்கிறேன். சில பேர் தெரியாம போய் வாங்குற பெண்கள்லாம் இருக்கு. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடாத, அந்த தாயை தாங்க தெரியும் அப்படிலாம் சொல்ற குடும்பங்கள்லாம் இருக்கு. அவ்வளவு ஈமான், அவ்வளவு மட்டமா. அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னமா அத்தவி இல்லாமா யுஹாயிலே சொல்லும். எதுக்கு சொல்றது? வேறு குர்ஆனை கேட்கிறான், மாத்தி கேட்கிறான். நீ சொல்ல அவன்கிட்ட என்ன சொல்லணும்? இன் அத்தவி இல்லாமா யுஹாயிலேய, அல்லாஹ் எனக்கு எதை அறிவிக்கிறான் அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். நானா உன்னை கண்டுபிடித்து சொல்லவில்லை, அல்லாஹ் அறிவித்ததை நான் பின்பற்றுகிறேன். ஆகவே ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லிவிடு. என்ன பின்பற்று. இந்த நபியை பின்பற்றுதல் இருக்குல்ல, நபி வழியை பின்பற்றினால் வழிகேடுகள் தொலைந்து போகும். ஏகத்துவப்படி நடைந்தால் இணை வைத்தல் ஒளிந்து போகும். அதற்கு மட்டும் சில வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. நான் அல்லாஹ்வால் இறக்கிய அந்த வஹியை நான் பின்பற்றுகிறேன், ஆகவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுவதற்கு நோக்கம் என்ன? நபி வழி என்பது நபியின் சொந்த வழி அல்ல, இறைவனின் வழி. நபி வழிங்கிற ரசூலோட சொந்த வழியாவே அவன் கண்டுபிடிச்ச வழியா? இல்ல. அதான் அல்லாஹ் சொல்றான், வேதம்லாம் தெரியாதுங்கிறானே, ஈமான்னா தெரியாதுன்னு சொல்றானே. அப்ப நபி வழிங்கிறது என்ன? அல்லாஹ் சொல்லி கொடுத்த வழி, நபியின் சொந்த வழி அல்ல.
ஃபத்தபிஊனி, அல்லாஹ் சொல்லி தந்த வழியை நான் பின்பற்றுகிறேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எல்லா முஸ்லிம்களும் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். எல்லா முஸ்லிம் தர்காவுக்கு போற ஆளு, தர்காவுக்கு போவாத ஆளு, ஆயிரக்கணக்கான கொள்கை கூட்டங்கள் இருந்தாலும், எத்தனை தர்காவை முட்டி 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 உயிரை விட்டாலும் ஹஸ்பி அல்லாஹ்னு எல்லா முஸ்லிம்களும் சொல்லுவோம், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லாத ஒரு பெண் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் பொம்பளோட இருக்க முடியாது. எல்லா பொம்பளையும் சொல்லுவாங்க ஹஸ்பி அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபியே ஹஸ்புக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு போதுமானவன். யா அய்யுஹன் நபியே, அல்லாஹ் உனக்கு போதுமானவன். ஈமான் கொண்டவர்களில் உன்னை பின்பற்றுகிறார்களே அவர்களுக்கும் போதுமானவன். இந்த பாயிண்ட். அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கு? நபியை யார் பின்பற்றுகிறார்களோ நபி வழி நடக்கணும். தர்காவில் நடந்தவர்கள் சொல்ல தகுதி இல்லை. நீ போய் தர்காவில் போய் முட்டுவேன், அல்லாஹ் போதுமானவன், இது அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். அல்லாஹ்வை வணங்க அழைப்பது முக்கியம் அல்ல, அல்லாஹ் கூப்பிடுறதா முக்கியம். அல்லாஹ்வை மட்டும் கூப்பிடுறது முக்கியம். அல்லாஹ் அதான் அபூஜஹல் கூப்பிட்டானுங்க, அபூலஹப் கூப்பிட்டானே, மக்கா காவிரி யா அல்லாஹ் அப்படின்னானே, அதுதான் அல்லாஹ் துரோகங்கிறான். அல்லாஹ்வை கூப்பிட்டு விட்டு மற்றவரை கூப்பிட்டு அவன் துரோகி. அல்லாஹ்வை மட்டும் கூப்பிடுவது, அல்லாஹ்வை மட்டும் அழைப்பது. வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷையன் வஹும் யக்லுகூன். லோக்கல் அவுலியாட்ட நான் அவுலியாவை கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. இங்க அவுலியா தர்கா கூத்து அடிக்கல, அங்க அடங்கி இருக்காருல்ல, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. உங்களுக்கு தெரியும் யார் அடங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவுலியா முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானில இருந்து, பக்தாத்ல இருக்காரு முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அடங்கப்பட்டிருக்காரு. அவர்ல இருந்து கோடிக்கணக்கான அவுலியாக்கள் உலகத்தில் இருக்கான், தர்காவில் இருக்க உள்ள அடங்கப்பட்டிருக்கான். லோக்கல் அவுலியாவரை யாராவது எதையாவது படைத்தார்களா? இது நான் கேட்கிற கேள்வி அல்ல, அல்லாஹ் கேட்கிற கேள்வி. யா அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யா முஹீத்தீன் என்று அழைக்கலாம், யா கௌசுல் ஆலான்னு கூப்பிடுறீங்க, யா ஷாவுல் பாட்ஷாவைங்கிறிய, லோக்கல் அவுலியாவைங்கிறிய, இவங்க எல்லாம் எதையாவது படைச்சாங்களா? கேட்கிறது அல்லாஹ். லை யஹ்லுகு ஸுபாபன், ஈயை கூட படைக்கவில்லை. வல விஜிதமாவலோ, எல்லோரும் சேர்ந்து கொண்டு. அப்படின்னா புரியுதா? எல்லா அவுலியாக்கள் என்ன? அல்லாஹ்வை தவிர உலகத்தில் யாரெல்லாம் கடவுள் என்று நினைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறார்களோ யாரா இருந்தாங்க அப்படி கேட்கலாம். அவரை எல்லாத்தையும் கூப்பிடு, 50 பேர் சேர்ந்து ஒரு ஈயை படைத்திருப்பார்களா? நம்ம ஒரு கொசுவை படைத்திருப்பாங்க கேட்போம். இன்னொரு இடத்துல ஹலகுக ஹல்கிஹி, அல்லாஹ் படைத்ததை போன்று படைத்தார்களா? அவ்வளவு ஷிர்கும் ஃபிஸமாவாத், வானத்தை அல்லாஹ் படைக்கும் பொழுது இவர்கள் துணைக்கு நின்றார்களா? கேள்வி வழங்குதாங்க உங்களுக்கு. அல்லாஹ் வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், சந்திரனை படைச்சான். அல்லாஹ் அப்படி படைக்கும் பொழுது இந்த அவுலியாக்கள்லாம் அல்ல கடவுள் என்ன நம்பப்படக்கூடியவங்க எல்லாம் அல்லாஹ்வுக்கு துணைக்கு நின்றார்களா? அப்படின்னா ஒரு பெரிய கொத்தனாரும் கூட கட்டுறான், சித்தாளு துணை நிற்பான். சிமெண்ட் எடுத்தா சாந்த குறைச்சு கொடு, யாரு கேட்பான்? மெயின் கொத்தனாரு மேஸ்திரி கேட்பான். சித்தாளு என்ன செய்வான்? குறைச்சு கொடுப்பான். இத மாதிரி எந்த அவுலியாட செஞ்சாங்கன்னா, வானத்தை அல்லாஹ் படைச்சு சூரியனை படைக்கும் பொழுது ஒரு 20 அவுலியா சேர்ந்து தூக்கி விட்டாங்களா? அல்லாஹ் தூக்க முடியல, நான் முயற்சி தூக்கி விட்டாரா அப்படிங்கிறான். அல்லாஹ் நக்கலா கேட்கிறான். அல்லது அல்லாஹ் படைத்ததை போன்று எதையாவது, யானையும் அல்லாஹ் தான் படைச்சான், பூனையும் அவுலியா படைச்சாரான்னு. யானையை படைச்சது அல்லாஹ், புலியை படைச்சது அல்லாஹ், பூனையை படைச்சது அவுலியாவா? கொசுவை படைச்சது நான் தானடா, ஈய படைச்சது நான் தான். யானை, எருமை, பெரிய பெரிய கோள்கள் படைச்சதுன்னா நீ என்ன விட்டு அவன்கிட்ட போய் கேட்கிற? அறிவில்ல, நீ துரோகியா அப்படி கேட்கிறான். எப்படி அந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்கிறீர்களே, யாரை நீங்கள் இணையாக அல்லாஹ்வுக்கு ஆக்கிறீர்களோ அவர்கள் எதை படைத்தார்கள்? இந்த அவுலியா எதை படைச்சாரு? நாங்க இந்த அவுலியாவுக்கு ஒரு சவால் விடுறான். நானு உதாரணத்துக்கு எல்லா அவுலியாவுக்கும் சவால் விடுறேன். இது என்னுடைய திமிரு இல்ல, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. திமிரு ஏன் திமிரு இல்ல? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொன்ன வசனத்தின் தைரியம். என்ன தைரியம் பாருங்க. அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யபத்ஷூன பிஹா அம்லஹும் ஐனி யுப்ஸீன பிஹா அம்லஹும் ஆதானி யஸ்மஊன பிஹா. நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்களோ யா அல்லாஹ், அல்லாஹ் விட்டுட்டு யார்களை கூப்பிட்டான்லங்க?
அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா. எந்த ஐயா? ஷாவுல் பாஷா. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. கூப்பிடுறீங்கல்ல, என் அவுளியாவே, என் ஷேக்மார்களே, என் முல்லாக்களே, இவங்க மேல எங்களுக்கு என்ன கோபம்? யாருன்னு எங்களுக்கு தெரியாதுயா. இவர்கள் அவுலியாக்களை மதிப்பதில்லை, முஹித்தீனை மதிப்பதில்லை, முஹித்தீனை மதிப்பதில்லை தான், அவமதிப்பதும் இல்லை. நான் ஏன் அவரை மதிக்க போறேன், அவமதிக்க போறேன்? மதிப்பு அவமதிப்புன்னு தெரிஞ்சா தான் செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் மதிக்காட்டா முஸ்லீம் இல்ல, நபிமார்கள் மதிக்காட்டி முஸ்லீம் இல்ல, முஹித்தீனை மதிக்காட்டா ஒண்ணும் இல்ல. மதிக்கவும் வேண்டாம், அவமதிக்கவும் வேண்டாம். தெரிஞ்சா தானே மதிக்க முடியும். ஒரு ஆள் போறார், யாரோ ஒரு ஆள் போறாரு, நானும் போறேன். அவர்கிட்ட போய் ஏகவா என்ன மதிக்காம போறேன், ஒன்னையாடா நான் மதிக்கும், நீ யாருன்னு தெரியாத. தெரிஞ்சாத்தான மதிப்பு அவமதிப்புன்னு வரும். ஏன்னா மதிப்பு பண்ணி கிடக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா? அலஹும் அர்ஜுனன் யும்ஷூன பிஹா, நடக்கும் கால் இருக்கிறதா முஹித்தீனுக்கு? உதாரணத்துக்கு நான் முஹித்தீன்கிறேன், குர்ஆன்ல அந்த வாசகம் இல்ல. நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறது. அர்த்தம் என்ன? செத்து போயாச்சு, நடக்க முடியாதுங்கிறான். இப்ப நான் செத்து போயிட்டேன், நடக்க முடியுமாங்க? நீங்க மௌத்தா போயிட்டிய, நடக்க முடியுமா? இப்படி கேட்டோன்னு பயப்படாதீங்க, இப்படி சொல்றாருன்னு. இப்ப உங்களை நான் பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் மூத்தா போயிட்டேன்னு கேள்விப்படுவீங்க, என்ன சொல்லுவீங்க? மூத்தா போயிட்டாரா? நேத்து நல்லா தானே இருந்தாரு, நேத்து நல்லா இருந்தாலும் மூத்தா போவாரு, செத்தவரை திரும்பி சாவாரு. மூத்த யாருக்கு வரலாம் இல்லைங்க, எப்படினாலும் வரலாமே. காசாவில் பாருங்க, குழந்தைகள் பட்டினி சாவும், சாப்பாட்டுக்கு செத்து மடிகிறாங்க. இந்த இஸ்ரேலுடைய கொடுமைக்கார காட்டுமாண்டி செய்யக்கூடிய அக்கிரமத்தினால காசாவில, பலஸ்தீன்ல அது ஒரு பெரிய விஷயம். அதை பத்திலாம் குர்ஆன் நிறைய வசனங்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி செத்து மணி மூத்த எப்படினாலும் வரும். அங்க உள்ள மரம் இங்க வராதா? நான் செத்த பிறகு என் சக்தி என்ன? அந்த சக்தி தான் முஹித்தீன். நீங்க மூத்தா பிறகு உங்க சக்தி என்ன? அதே ஷாவுல் பாஷாக்கு, ரசூலுல்லாஹ்க்கு அப்படிதான் தெரியுமா உங்களுக்கு? எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள், கேள்விப்பட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு அரசியல் தலைவன் செத்து போயிட்டாலே தமிழ்நாட்டை கந்தலாக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனையாக்குறான், எவ்வளவு கலவரமாக்குறான். ஒரு சினிமா நடிகன் செத்தா, சினிமா நடிகன் கேவலப்பட்டவன். ஏன் நான் கேவலப்பட்டவங்கிறேன்? எவனாவது தெருவில் ரோட்ல போகும்பொழுதோ இன்னொரு போய் சேர்த்துக்கிட்டு ஆடிட்டு போவானுங்க. அவன் பொண்டாட்டி சேர்த்துக்கிட்டு அறிவு இல்லடா, வீட்டுல போய் ஆடுறான், வீட்டுல போய் பாடுறான். ஏன்னா ரோட்ல அறிவு காப்பான். எவனோ எவ்வளோ உடைய சேர்ந்து ஆடிட்டு இருக்கான், விசில் அடிக்கான்னு காட்டுறான். முட்டா பேச மனம் கட்டவதானது. எவன் பொண்டாட்டியோட யாரு கூட ஆடிட்டு இருக்கான், அதை பெருசா. அதனால நான் மனிதன மானம் கட்டவனு சொல்லுவேன். வெக்க வரணும் இல்லைங்க. தன் மனைவியுடன் தெருவில் செல்லும் பொழுது கூட ஒரு தோளுக்குள்ள போட்டு போய் வெக்கப்படுவான். எவ கூட போடுறான். அப்ப அவன் செத்து போயிட என்ன செய்யறான்? கலவரம் பண்றான். அரசியல்வாதி செத்தா கலவரம் பண்றான். முகமது நபி மரணம் ஆயிட்டாங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த மதீனா? ரணஹலமாயிடுச்சு மதீனா. மதீனா நபியின் பட்டினம், மதீனத்து நபின்னு அதுக்கு பேரு. நபியின் பட்டினம், நபி குடியிருந்த பட்டினம் அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிடுறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. எல்லா சஹாபா பெருமக்களை சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல, நரகத்தின் ஓரத்தில் கிடந்தவர்களை சொர்க்கத்திற்கு அல்லாஹ் காப்பாற்றினான். காரணம், அதற்கு ரசூலுல்லாஹ் மூலமா தான் காப்பாற்றினான். அவ்வளவு பெரிய ஒரு ஒழுக்கம், நேர்மை வந்துருச்சு. காட்டு பிராண்டியாக இருந்தவர்கள் எல்லாம் புத்தவர்களாக மாற்றி விட்டார்கள் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய உதவியால். அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு மோசமா கண்ட இத்தனை பேரை தாங்க முடியல சஹாபா பெருமக்கள். உமர் எல்லாம் உச்சத்தில் இருந்தார்கள். முகமது அவர்கள் மரணிக்கவில்லை. யாரா சொன்னது முகமது இறந்து விட்டார் என்று கர்ஜித்தார். யாராவது முகமது இறந்து விட்டார் என்று சொன்னால் வெட்டி தொலைச்சு வாய் திறக்க கூடாது. சஹாபாக்களே ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்றது பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அபூபக்கர் சித்திக் வருகிறார். வெளியூர்ல இருந்து வர்றாங்க, கேள்விப்பட்டு. ரசூலுல்லாஹ்வுடைய பாடி கிடக்குது, மையத்து. ரசூலுல்லாஹ் போய் மையத்துங்கிறாங்க. நான் சொல்லல, இன்னக்க மையத்தும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் அல்லாஹ் சொல்லலாம். நபியே நீர் ஒரு மையத்து, குர்ஆன்ல இருக்கு. இன்னஹும் மையத்து, எல்லோரும் மையத்து தான், மையத்தான் ஆக போறோம், அது சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மையத் கிடக்குது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியில் ஊத்தமிடுகிறார் அந்த மையத் பாடியில. திபுத ஹய்யம் மையத்தா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கவழ்ந்தீர்கள். அப்படி ஒரு மனம்.
இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். நபிகளார் இறந்த பிறகு துர்வாடை இல்லை அப்படிங்கிறாரு. அது இறை தூதருக்கு ஸ்பெஷாலிட்டி, அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அற்புதம். இறந்த பிறகு நறுமணம் கமழ்கிறீர்கள். மையத்தன் இறந்த பிறகு, இறந்த பிறகு இங்க அர்த்தம் என்ன? இறந்தாங்கன்னு சொல்ல வர்றாரு. உமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை. இந்த முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு ஓடி விடுவீர்களா என்று நபிகளாருக்கு உஹது போர்க்களத்தில் இறங்கிய வசனத்தை அந்த இடத்தில் தூக்கி போடுகிறார் அபூபக்கர். யாருக்காக இஸ்லாத்திற்கு வந்தீர்கள் கேட்கிறான். அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா, முகமதுக்காகவா? முகமதுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க. நான் தான் உன்னோட சொல்லிக் கொடுத்திருக்கேன் அவருக்கு. அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், முகமதுக்கா இஸ்லாத்தை ஓடி போயிருங்க அப்படிங்கிறாங்க. எப்ப? உஹது போர் களத்துல. அதே அபூபக்கர் சித்திக் அப்ப சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, மன்கான யாபுத் முஹம்மதன் ஃபைன் முஹம்மதன் கதுமா, புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் முகம்மதை வணங்கினால் அவர் இறந்து விட்டார். இறந்துட்டா வணங்க தகுதி இல்லை. அவரை போய் கும்பிடுங்க. அவர் மௌத்தாகலன்னு சொல்றீங்க. மரணிக்காத ஒரே ஒரு நித்திய ஜீவன் ஹய்யுல் கய்யூம் யார்? அல்லாஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் ஆயத்துல் குர்சில வருதா? அந்த அல்லாஹ் நித்திய ஜீவன், மரணமே கிடையாது. மரணமே கிடையாது அல்லாஹ் ஒருவருக்கு. முகம்மதுக்கு மரணம் இல்லை என்று சொல்லிவிட்டால் இங்கே முகம்மது அல்லாஹ்வா ஆக்கி விட்டீர்கள் சொல்ல வர்றார் அபூபக்கர் சித்திக். இறந்த பிறகு நீங்கள் இறந்தாலும் நான் இறந்தாலும் சக்தி ஒன்றுதான். ரசூலுல்லாஹ் விசேஷம் என்ன? துர்வாடை அடிக்காது ரசூலுல்லாஹ்க்கு. நான் இறந்து விட்டால் என்ன கதி? நான் செத்து போயிடா என்னது கேட்பீங்களா? அப்துல் ரஹ்மானே அப்படி கேட்பீங்களா? கேட்க மாட்டேன். அவன் மொய்தீன்னு கேட்கக்கூடாது. நான் செத்தாலும், அவுலியா செத்தாலும், நபிமார்கள் செத்தாலும், சஹாபாக்கள் செத்த மையத், அதான் அல்லாஹ் கேட்கிறான். நடக்கும் கால் இருக்கிறதா, பிடிக்கும் கை இருக்கிறதா, பார்க்கும் கண் இருக்கிறதா? மையத்துக்கு கண் இருக்கும், பார்க்கவா செய்தே. மையத்துக்கு கால் இருக்கும். அவுலியாக்கள் மையத்து கூட இல்ல, அடக்கம் பண்ணி மண்ணோடு மண்ணாய் மக்கி போன தூசி. நம்ம செத்தாலாவது மையத்து கிடக்கும் முன்னால, நம்மை விட மட்டம் இறந்த பிறகு. அது சொல்றான் அல்லாஹ். நடக்கும் கால் இருக்கிறதா, பிடிக்கும் கை இருக்கிறதா, பார்க்கும் கண் இருக்கிறதா, கேட்கும் காது இருக்கிறதா? கொலிதோ சுரக்கா குன்மக்கி தூரி ஃபலா தூந்திரோன். இங்கதான் சவால் சொல்றோம். சவால் என்ன சவால்? எல்லா அவுலியாக்களையும் கூப்பிட்டுக்க. பச்சையா நான் சொல்றேன், முஹீதீனை கூப்பிடியா? எல்லா அவுலியாக்களையும் கூப்பிடு. நான் அது கூடாதுங்கிறல்ல, கபரை இடிக்கணுங்கிறல்ல. எல்லா அவுலியாக்களும் சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் அப்படின்னா நான் இருக்கேன். என் கையை உயர்த்தி பேசுறேன். முஹீதீன் நினைச்சா என் கையை விளங்காமல் ஆக்கட்டும், பார்க்கலாம். இது சவால் ஆகட்டும். என் காலை விளங்காம ஆக்கட்டும், இது சவால். முடியாது. அல்லாஹ் நாடினால் நடக்கும். அடிச்செல்லாம் கீழே இறங்குறேன், வழிக்கு தொப்படி கீழே விழுந்துட்டேன். எவனா சொல்லுவான், முஹீதீன் தள்ளி விட்டார்ல கிழிப்பாரு. அப்படிலாம் ஒண்ணு கிழிக்க முடியாது. ஏன்? அவர் செத்து சுண்ணாம்பாய் மண்ணோட மக்கி போய் கிடப்பாரு முஹீதீன். அப்படின்னா மத்தாள் இல்ல ஏமாத்திரம். ரசூலுல்லாஹ்வே ஒண்ணுங்க முடியாதியா? யா இப்ராஹிமே, ஏர்வாடு இப்ராஹிமே என்னை காப்பாற்றி என்றாலும் இப்ராஹிம் நபியே என்னை காப்பாற்றி என்று சொன்னார். ரெண்டு ஒண்ணுதான். உயர்வில் இப்ராஹிம் நபி உயர்ந்தவர்கள், ஆனால் அழைத்தலில் எல்லாம் ஒண்ணுதான். யா முகம்மதை என்று கூப்பிட்டாலும் சரி, யா முஹீதீனை என்று கூப்பிட்டாலும் சரி, யா இப்ராஹிம் நபியை என்று கூப்பிட்டாலும் சரி, கண்ணை, மரத்தை, கழுதையை, கொடிமரத்தை எல்லாம் ஒண்ணுதான். அத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. தாத்த அன்வாத்தை உண்டு பண்ணி சொல்லும்போது அதுவும் கடவுளாக அழைப்பதுதான். தூர விடுங்க நாங்க சொல்லலாம். அந்த கொள்கை வேண்டாம். இணை வைத்தலுடைய சாயல் கூட ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடாது. எந்த இடத்துக்கு இணை வைத்தலில் சாயல் வரக்கூடாது. இறைவனுக்கு நிகராக யாரையும் எதையும், அது ஒரு கயராக இருந்தாலும் சரி, தாயத்து கயராக இருந்தாலும் சரி, சூரியனையே கும்பிடுறான், சூரியனா இருந்தாலும் சரி, மொத்த பூமி தாயே கும்பிடுறான், எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுதான். படைக்கப்பட்ட எதையிடம் கேட்காதே, படைத்த என்னிடத்தில் கேள். அந்த ரப்புல் ஆலமீன் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள், உங்களை நான் காப்பாற்றுகிறேன், உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுபோல அந்த நம்பிக்கை, இணை வைத்தல் தம்முடைய கனவில் கூட வராமல் அந்த ரப்புல் ஆலமீன் காப்பான் என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.